அனைவருக்கும் வணக்கம். இன்று கோழி அடைப்படுத்தி கரெக்டாக 18 நாள் ஆகிப்போச்சு. கோழி வந்து பொதுவாக பார்த்தோன்னா 21 நாளுக்கு அப்புறம் தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் நான் இந்த சைடு எதார்த்தமாக வந்தேன் காலையில் ஏதோ குஞ்சு சத்தம் கிடச்சி நான் பார்த்து திரும்ப போயிட்டேன். இப்போ தான் வந்து பார்க்குறேன் கோழி குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிச்சு. 18 நாள் எப்படி பொரிக்கிறான்னு தெரில. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. நான் எத்தனையும் எல்லா முட்டையும் ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த முட்டை தான் எல்லாமே. ஒரு 2, 3 முட்டை தான் தவறுதலாக அங்கே இருந்து தான் இருக்கும். பாக்கி எல்லா முட்டையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த முட்டை தான். அது எப்படி ம 18 நாளே குஞ்சு பொரிச்சுன்னு தெரிலங்க. இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை 3 குஞ்சு பொரிச்சிருச்சு. இது 18 நாளில் பொரிக்கிறதுக்கு 18 நாளில் பொரிக்கிற சாத்தியம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் 21 நாள் தான் குஞ்சு பொரிக்கணும். அப்படி 19, 20 நாள் கூட ஓகே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 18 நாளே பொரிக்க ஆரம்பிச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ தவறுனால கரு முன்னாடியே கூடியிருக்கலாம். ஆனால் குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொரிக்க ஆரம்பிச்சு இந்த பேட்ச் குஞ்சு அது தெளிவாக காப்பாற்றணும்னு ஒரு முடிவில் தான் நம்ம வீடியோவே எடுக்கிறோம். சொல்ல போனாக்க ஒவ்வொரு கோழியும் எப்படி இடையில விழுந்திருக்கு எப்படின்னு அன்னாடம் வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டே வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 6 1 2 3 4 5 6 இங்கே ஒரு 6 கோழி, அங்கே 2 கோழி கூண்டுக்குள்ளே மொத்தம் 8 கோழி அடைப்படுத்துவேன். 8 கோழின்னு கிட்ட 150 முட்டை நெய்க்கு வச்சுருக்கிறேன். இந்த குஞ்சுகள் அனைத்தையும் தெளிவாக காப்பாற்றுன்ற ஒரு இலக்கில் தான் இந்த எல்லாத்தையும் அடைப்படுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டில் ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு 18 குஞ்சு ப்ரூடிங் செட்டப்பில் விட்டுருந்தேன் காப்பாற்றணும்னு சொல்கிறதுல. அது ஒரு குஞ்சு கால் நொண்டிங்கிறத கூண்டில் மாட்டி நொண்டி இறங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறக்கி கீழே விட்டுருந்தேன். அது பார்த்தோன்னா தினமும் ஒரு குஞ்சாக செத்துக்கிட்டே இருந்துச்சு. அது அப்புறம் நம்ம பண்ணையில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று கிடக்கு. அந்த நாய்க்குட்டி தான் தினமும் 2 கோழி குஞ்சை குடிச்சு தின்றுச்சு, நிறையா தின்றுச்சு. நேற்று வந்து பார்த்தோன்னா 3 குஞ்சு இருந்ததுங்க. இந்த பாருங்கள், இப்படி தண்ணி மொண்டு வச்சுருப்போம். அதாவது மாட்டுக்கு தண்ணி வைப்போம், ஆட்டுக்கு தண்ணி வைப்போம். தண்ணியில் வந்து ஒன்று சுற்றுறோம். நேற்றுக்கு பார்த்தோன்னா 3 குஞ்சு இருந்துச்சு. ஆனால் 3 குஞ்சு நேற்றுக்கு நாய் தான் பிடிச்சி தின்றுருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு குஞ்சு போய் அந்த தாய் கோழி மட்டும் தனியாக சுற்றி இருந்தது காலைல பார்த்தேன். இப்போ பார்த்தோன்னா அந்த 18 குஞ்சு முழுசும் இறந்துருச்சு சொல்லலாம், இழப்பு தான் எல்லாம் இறந்துருச்சா இல்லை நாய் தின்றுச்சு, ஏதோ காரணம் ஆக மொத்தம் அதில் ஒரு குஞ்சு கூட இப்போதைக்கு கிடையாது. இப்போ இருக்கிறது அந்த தாய் கோழியை தேடி பார்க்குறேன், அந்த தாய் கோழியை காணும், எல்லா குஞ்சும் இறந்துருச்சு. ஸோ இது போன்ற பண்ணையில் குஞ்சுகள் இறந்தால் நம்ம எவ்வளோ மன வலி வரும் பாருங்கள். ஒரு கோழி குஞ்சை காப்பாற்றுறது சிரமம் தான். அதை கஷ்டப்பட்டு காப்பாற்றி விற்கலான்னு சொல்லி போனாக்க 200 தரையா 300 தருவேம்பாங்க. ஏன்னா அந்த கோழி வந்து வளராது, வெயிட் ஏறாது. சிறுவிட கோழி, சித்து விட கோழி, குப்பை கோழின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோழி வந்து வெயிட் ஏறாது. அப்படிங்கிறதுனால இந்த கோழி வந்து பார்த்தோன்னா வெயிட்டுன்னு சொல்லி சரியாக ரேட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதுதான் மருத்துவ குணம் அதிகம் உள்ள கோழி. ஒரே கோழி எதுன்னு பார்த்தோன்னா இந்த சிறுவிட கோழி வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே ஒரு கோழி ஆனால் அடையில் கிடக்கு, அதுக்கு முட்டை இல்லை. ஸோ பரவாயில்ல, நாளைக்கு முழுசாக எல்லா கோழியும் குஞ்சு பொரிச்சுன்னு நினைக்கிறேன். குஞ்சு பொரிச்சோடனே எல்லா கோழியும் குஞ்சு பொரிச்சு தான் தெளிவாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வீடியோ எடுத்து காமிக்க இல்லாமல் அந்த குஞ்சு பொரிச்சதுலேருந்து தினமும் அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் பண்ணுறோமா, வேக்சினேஷன் பண்ணலாம், ஆனால் அந்த டைம் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிரமம் ஆகிப்போச்சு, காப்பாற்ற முடியல. அப்படிங்கிறது தான் சிரமம் ஆகிப்போச்சு, அதனால் காப்பாற்றிருக்கேன். ஒரு தாய் கோழின்னு சொன்னால் 18 குஞ்சு இன்னும் கோழி, இந்த கோழி தாங்க. இந்த கோழிக்கு ஒத்த கண்ணு தெரியாதுங்க. அது ஒரு பெரிய மைனஸுங்க இந்த கோழிக்கிட்ட. ஒத்த கண்ணு தெரியாத அந்த நாய் ஈஸியாக அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் டெய்லியும் 1, 2 சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லா குஞ்சும் நாய் பாய் சாப்பிட்டுச்சு. இயற்கை மரணம் கொஞ்சம், செயற்கை மரணம் கொஞ்சம், இப்படி சொல்லி எல்லா குஞ்சும் இருந்துச்சு. இப்போ வெறும் தாய் கோழி மட்டும் சுற்றிட்டு பாருங்கள். இதான் அதோட 18 குஞ்சு வச்சு இந்த தாய் கோழி. இப்போ இன்றைக்கி இந்த கோழிக்கிட்ட ஒரு குஞ்சு கூட இல்லை, தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப மன வலி தான். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த பேட்சில் தெளிவாக நம்ம கோழி குஞ்சு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம போவோம். ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாமே வாழ்க்கையே. அப்படிங்கிறப்ப அடுத்த பாய்ச்சல், பெரும் பாய்ச்சல் பாய்வோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவில் வந்து பார்த்தோன்னா குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வீடியோ தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.